என்னதான் இருந்தாலும் அவரும் நமக்கு ஒரு அண்ணன் தான் அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாருங்க. வேல்முருகன் அவர்கள் நமக்கு அண்ணன் தான் மக்களுக்கு சொல்லியிருக்கு. இல்ல என்னதானே திட்டினாரு, நான் தானே சொல்ல முடியும், என்கிட்ட தான் சொல்றாரு. அவரும் நமக்கு அண்ணன் தான். அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பேசிட்டாரு, அதை வந்து நம்ம வந்து திருப்பி அதுக்கு பதில் கொடுக்க வேணாம், மௌனமா கடந்து போங்க அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாரு. இப்போ மற்ற தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்க, அவன் 4 வார்த்தை பேசுறானா நீ ஒரு 10 வார்த்தை பேசுறான், அவன் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தையை பயன்படுத்துறானா நீ இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்து. திமுக தானே செய்துட்டு இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளரை மேடை ஏற்றி அசிங்கமாக பேச வைக்கிறாங்க. அதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, சிறப்பான பேச்சாளர், இவர் பேசியதை கேட்டு மக்கள் மகிழ்கிறார்கள். அவர் அசிங்கமா பேசுறாரு. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு, மணி பேசாத, ஒரு முறை 2 முறை சொல்லணும், திரும்ப திரும்ப இதை நீ செஞ்சனா நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலுக்கு போயிடுவோன்னு என்ன வான் பண்றாரு எங்க தலைவர். அதனாலதான் அவர் தலைவர். இப்ப கேக்குறீங்களா எதற்காக அவர் பின்னாடி போனீங்கன்னு கேக்குறீங்களா? இதற்காக தான் நாங்க போனோங்க.